நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய அரசியல்வாதி அதிரடியாக கைது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திருகோணமலையில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் முன்னெடுப்பு. அச்சுவேலியில் பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் கோழிகளுக்கு விஷம் வைத்த விசமிகள். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான திடுக்கிடும் தகவல். தங்க விலையில் சடுதியான மாற்றம், நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சி தகவல். ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் மேக்ஸ்வெல் அதிரடி அறிவிப்பு. நைஜீரியாவில் பேருந்து விபத்து, 22 விளையாட்டு வீரர்கள் பலி. தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்ற நிலையில் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தலைவலி, கை மற்றும் கால்வலி, காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனடியாக உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு, சிக்கன் குஞ்சா மற்றும் இன்ஃபுளுவன்சா ஆகிய நோய் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 23,300 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். சிக்கன் குஞ்சா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் 16 வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிக்கன் குஞ்சா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி தாயொருவருக்கு சிக்கன் குஞ்சா வைரஸ் தொற்று ஏற்படுமிடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்று அபாயம் உள்ளதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நகரசபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.38 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது. போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரசு நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பேச்சுவார்த்தை போதும் தொழிலை அரசு சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன், பரீட்சை வேண்டாம், தகுதிகான அடிப்படையில் வேலை வழங்கு போன்ற பல பதாகைகளை ஏந்தியவாறும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தீர்ப்பில் மேல்முறையீடு செய்வது இயல்பான உரிமை அல்ல, சட்டத்தால் தெளிவாக அனுமதி தரப்பட்டிருக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை ரூபாய் 1.1 கோடியை வாடகை மற்றும் அவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தினார்கள் என்பதற்கிணங்க ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர்களின் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது எனவும் அரசியல் அமைப்பில் உள்ள பரஸ்பர முரண்பாடான வரையறைகள் காரணமாக வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் வாதிட்டனர். அந்த வாதத்தை உயர் நீதிமன்றம் நிராகரித்தது. அதனை எதிர்த்து ரவி கருணாநாயக்க மேல்முறையீடு செய்திருந்தார். ஆனால் குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் எனவும் இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் முந்தைய மேல்முறையீட்டில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளரை பதவியாளராக இணைக்காதது சட்டப்படி தவறானதாகும் என்றும் நீதிமன்றம் கூறியது. இதனால் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது மற்றும் ரவி கருணாநாயக்க ரூபாய் 1 லட்சத்தை இழப்பீடு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வாழ்வாதாரத்துக்காக வளர்த்து வந்த கோழிகளுக்கு விஷம் வைத்ததால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளன. கூட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முட்டையிடும் கோழிகளுக்கே இவ்வாறு விஷம் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது.
வளலாய் மேற்கு அச்சுவேலி பகுதியில் வசித்து வந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரமே இவ்வாறு நாசம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் 97 கோழிகள் உயிரிழந்துள்ளதுடன் இன்னும் பல கோழிகள் உடல்நலம் குன்றிய நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கோழிகளையே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்க்கையை நடாத்தி வரும் குடும்பமானது இந்த சம்பவத்தால் நிர்கதியாகியுள்ளது. இதுகுறித்து அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலையில் கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகரை ஆண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை ஆண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்த பின்னே பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரின் இட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது. அதற்கமைய கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளது. தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,92,706 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 35,020 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் ஒன்று 2,80,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது 32,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,56,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது 30,650 ரூபாவாகவும் மேலும் 21 கரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது 30,650 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் ஒன்று 2,40,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 2,66,000 ரூபாவாகும். இதேவேளை 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,46,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை மேற்குறிப்பிட்ட விலைகளிலிருந்து மாற்றமடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரர் கிளென் மேக்ஸ்வெல் சர்வதேச ஒருநாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அடுத்த வருடம் 2020 உலகக்கிண்ண தொடர் இடம்பெற உள்ளதால் அதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில சூழ்நிலைகளில் ஆஸ்திரேலிய அணிக்கு உதவ முடியாமல் போனதாகவும் தனது உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்து இந்த ஓய்வு முடிவை எடுத்திருப்பதாகவும் மேக்ஸ்வெல் குறிப்பிட்டுள்ளார். நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான ஹனோவின் பாலம் ஒன்றில் இருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகினர். விளையாட்டு விழாவிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 22 விளையாட்டு வீரர்களே இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்துள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த வாகனம் பாலத்திலிருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திலிருந்து தப்பியவர்கள் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியாவில் வீதி விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தாமையே இதற்கான காரணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.